بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العلي العظيم وقال النبي سيدنا رسول الله صلى الله عليه وسلم الدنيا دار من لا دار له ومال من لا مال له ولها يجمع من لا عقل له صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு என்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் மனித கோடிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, மக்கத்து வேந்தராய், மதீனத்து மாமந்தராய், ஏழைகளின் அரசனாய், நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், கண்மணி ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபா தாபியீங்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை, பாவம் மன்னிப்பையும், தன்னுடைய ரஹ்மத்தையும், தன்னுடைய பரக்கத்தையும், தன்னுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் முழு மனித சமூகத்தினர்களுக்கும் சொரிந்தல்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நாம் எல்லோரும் சொர்க்கவாதியாக மாறலாம்? என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெற்று கொள்ளலாம் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அப்படியான விடயங்களை எம்மால் முடியுமான அளவு அவசரமாக எடுத்து நடந்து இன்னும் இந்த உலகத்துடைய வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை செய்தால் ரப்புடைய கோபத்துக்கு உள்ளாகுவோமோ
ரப்புடைய நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடுத்து விலக்கி ஒதுக்கி ஹராம் என்று எச்சரித்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, அப்படியான விடயங்களை முற்றும் பொழுதாக தவிந்து விலகி கொள்ளுமாறு முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் நல்லுபதேசம் செய்து கொள்ளி அன்புக்குரியவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் படைத்தவனை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்த். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கடுமையான சோதனைக்குரிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடுமையான சோதனை ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை கொண்டு அல்லாஹ் மனிதனை சோதித்து கொண்டிருக்கிறான். பணம் உள்ளவனுக்கு நிம்மதி இல்லை என்று சோதனை, பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லை என்று சோதனை, திருமணம் முடித்தவனுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சோதனை, வாகனம் இல்லை என்று சிலருக்கு கவலை, வீடு இல்லை என்று சிலருக்கு கவலை, நிம்மதியான தொழில் இல்லை என்று சிலருக்கு கவலை, பல வகையான சோதனைகளில் மனிதன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். எல்லா சோதனைகளை விடவும் உயர்ந்த தற்பொழுதோ எம்முடைய காலத்தில் உள்ள சோதனை தான் வெள்ள அனர்த்தத்துடைய சோதனை. வெள்ள அனர்த்தத்துடைய சோதனை. நேற்று இரவு பிரயாணம் செய்து வந்தேன். இப்பொழுதுதான் கொழும்பை வந்து சென்றடைந்தேன். ஒரு நாள் முடிந்து விட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ் மனிதனை சோதிக்கிறான். மனிதனை சோதனை அல்லாஹ் உள்வாங்கி கொண்டே இருக்கிறான். பல இடத்துல பல இடங்கள்ல விபத்துக்கள், மனிதன் நாளாந்த மனிதர்கள் மரணித்து கொண்டே இருக்கிறார்கள். நேற்று காலையிலையும் கூட சாய்ந்த மருதில் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில் நல்லா போனவர் பாதையால அப்படியோ அவருடைய உயிர் அந்த இடத்திலேயே ஷஹீதாகினது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனுக்கு சோதனையை தருவதற்குரிய நோக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லோரும் ரப்புடைய அன்பை அடைய வேண்டும், ரப்பை நெருங்க வேண்டும். அன்தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇல்லம் யகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கலாட்டியும் அல்லாஹ் நம்மளை பார்ப்பதை போன்று வணங்கணும். அன்பானவரே, நாங்கள் அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். கபூரை காணல்ல, மஹ்ஷரை காணல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணல்ல, ஒன்றையும் காணல்ல. ஆனால் நம்பி வாழ்கிறோம். நாங்கள் தான் மூமின்கள், நாங்கள் தான் மூமின்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசுவாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஈமானண்டா என்ன? ஈமானண்டா என்ன சொன்னாங்க சஹாபாக்கள். அதிலேயும் உயர்ந்த ஒரு சஹாபிதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒளிமை யா ரசூலல்லாஹ், ஈமான்ட முதலாவது அடையாளம் ஈமானண்டா சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகள்ல மனிதன் பொறுமைசாலியாக இருந்து வாழ வேண்டும். முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளத்தை சொன்னாங்க, மூமினண்டா யாரு? மூமின்கள் அடையாளம் என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ்? இரண்டாவது சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய கலா கதரை பொருந்தி கொண்டு வாழணும். எழுதப்பட்ட ரிஸ்க் அவ்வளவுதான். இன்றைய நாள் 2000 சம்பாதிப்பேன், 3000 சம்பாதிப்பேன், 5000 சம்பாதிப்பேன், இன்று நான் நோயாளியாக மாறிவிடுவேன் என்று என்னுடைய கலா கதை எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் நடக்கும். அதை பொருந்தி கொண்டு வாழணும். மூமின்கள்ல இரண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளத்தை சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருப்பதற்கு வீடு இருக்கிறது, ஓடுவதற்கு வாகனம் இருக்கிறது, கட்டின மனைவி உயிரோடு இருக்கிறா, பிள்ளைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான்,
உள்ளதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தி வாழ்வோம் யா ரசூலல்லாஹ். மூமின்களண்டா இவர்கள்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபத்துல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள்தான் பரிபூர்ணமான மூமின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு நன்மாராயம் சொன்னாங்க. என்ன நன்மாராயம் தெரியுமா? உலகத்திலேயே அல்லாஹுடைய சலாத்தை அடைஞ்சவங்க 2 நபர்கள் தான். அல்லாஹுடைய சலாம் ஒன்று யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உலகத்திலே அல்லாஹுடைய சலாத்தை அடைந்தவர்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சலாத்தை கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படியான புத்திசாலி பெண்மணி தெரியுமா? வந்தவர் ஜிப்ராயில் தானா என்று செக் பண்ணி பார்க்க வேண்டும். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தவரே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தானா என்று செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கிக் கொண்டிருந்தாங்க, சாய்ந்து கொண்டிருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சலாம் கொண்டு வந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ப நிக்கிறாரா யா ரசூலல்லாஹ்? நிக்கிறாரண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருந்த மனைவி எழும்பி உட்கார்ந்திருந்தாங்க. கேட்டாங்க, 2வது விடுத்தம், சலாத்தை கொண்டு வந்தவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிற்கிறாரா? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாரு. 3வது விடுத்தம், தலையிலிருந்த முக்காடு அப்படியோ கலட்டினாங்க. கேட்டாங்க அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், சலாத்தை கொண்டு வந்தவர் நிற்கிறாரா யா ரசூலல்லாஹ்? காணல்ல, விரண்டு ஓடிட்டாரு. சொன்னாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வந்தவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான். சலாத்தை கொண்டு வந்திருக்கிறாரே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வீட்டில் தலையை மறைக்காம திறந்து கொண்டிருக்குமோ அந்த வீட்டில் சங்கையான வானவர்கள், சங்கையான மலக்குகள் ஆஜராகுவதில்லை, நுழைவதில்லை என்ற பாடத்தை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுக்கு பாடத்தை புகட்டு காட்டினார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய சலாத்தை அடைஞ்சவங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினதும் இல்லாம கசமண்ட ஒரு முத்தால மாளிகை அல்லாஹ் சொர்க்கத்தில் கட்டி வைத்திருக்கிறான். 3வது விடுத்தம் சொன்னாங்க, அந்த மாளிகையை மட்டும் சுற்றி பார்ப்பதற்கு 2000 நாட்கள் எடுக்குமாம். அன்பானவர்களே, 2000 நாட்கள் எடுக்குமாம். 1-2 அறைகள் அல்ல, 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. திருமதியுடைய ஹதீஸ், 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துடைய கதவை திறந்தால் 60 மீலா 60 ஆண்டுகள் நறுமணம் வீசுமாம். 60 ஆண்டுகள். அப்படியான சொர்க்கத்தை அல்லாஹ் எம்மவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். 1வது சலாத்தை அடைஞ்சவங்க அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 2வது அல்லாஹ்வுடைய சலாத்தை அடைந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் ஒருத்தரை பேர் சொல்லி அழைக்குமா? சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, தெரியாது யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பேரைத்தான் சொர்க்கத்துடைய ஒவ்வொரு கதவுகளும் உங்களுடைய பேரை சொல்லி அழைக்கும் என்றால் எவ்வாறு ஈமானோட வாழ்ந்திருப்பாங்க?
அல்லாஹோட எப்படி கனெக்ஷன் ஆகி வாழ்ந்திருப்பாங்க, உலகத்தை மறந்து வாழ்ந்தாங்க. அல்லாஹ் 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 என்று வாழ்ந்தவங்க. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ். சோதனையா, கஷ்டமா, வெள்ளமா, தஜ்ஜால் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வானம் ரெண்டாக பிளந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என்று வாழ்ந்தவங்க, அல்லாஹ்ட நாமத்தை சொல்லி வாழ்ந்தவங்க, எல்லா கட்டங்கள்லையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்தவங்க. கபருள் வைத்த உடனே கேள்வி கேட்கப்படும். அதில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? மர் ரப்பு கவுனது ரப்பு யார்? ரப்பு யார்? பாடமாக்கிட்டு போய் விடைய சொல்லேலா. ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் என்று உலகத்தில் வாழணும். அன்பானவர்களே, அல்லாண்டு வாழ்ந்தமண்டா கபூரில் அல்லாஹுடைய பேர் வரும், மஹ்ஷர்ல அல்லாஹ்ட பேர் வரும். உலகத்துக்கு வந்துதான் மனைவியை தெரிந்து கொண்டோம், உம்மா வாப்பாவை தெரிந்து கொண்டோம், பிள்ளைகளை தெரிந்து கொண்டோம், நானா தம்பிய உலகத்துக்கு வந்துதானே தெரிந்து கொண்டோம். தாயுடைய வயிற்றுக்குள்ள கருவாக சிசுவாக இருக்கும் போது யாரையும் தெரியாதே. உம்மாவை தெரியுமா? வாப்பாவை தெரியுமா? நானாவை தெரியுமா? சகோதரனை தெரியுமா? சகோதரியை தெரியுமா? யாரையும் தெரியாதே. ரப்ப மாத்திரம்தானே தெரியும் எங்களுக்கு, ரப்ப மாத்திரம்தானே தெரியும். உலகத்தை விட்டு போயிட்டோம். ரப்புடைய ஜொயின் தான் எங்களுக்கு தேவை, ரப்புடைய கனெக்ஷன் தான் தேவை. இருந்தா சந்தோஷமாக வாழலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகள் வரும்போது அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்பீஹ திக்ர சூரத்துல் அம்பியாவுல சொல்லி காட்டுகிறான். கப்பல்ல பிரயாணம் செய்கிறாங்க. நடு கடலுக்கு போனதுதான் தாமதம். கப்பல் அப்படியோ ஆடத் தொடங்குகிறது, கப்பல் அப்படியோ அசைய தொடங்குகிறது. கப்பல்ல இருந்த அரசன் சொன்னான், யாரோ ஒரு அநியாயக்காரன் இந்த கப்பலில் ஏறி இருக்கிறான், அதனால தான் கப்பல் தடமாற ஆரம்பிக்கிறது. கப்பல் தடமாற ஆரம்பிக்கிறது. எல்லோரும் சொன்னாங்க, எல்லோருடைய பேரையும் எழுதி போடுவோம், யாருடைய பேர் வருகுதோ அவரை கடலில் தூக்கி வீசுவோம் என்று கடலில் இருந்த அந்த அரசன் சொன்னான். எழுதி போடுறாங்க எல்லாருடைய பேரையும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருகிறது. என்ன ஆச்சரியம்! எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நபியுடைய பேர் வர வேண்டுமா? இரண்டாவது தடவையும் எழுதி போட்டாங்க, எடுத்தாங்க. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருகிறது. என்ன ஆச்சரியம்! மூணாவது தடவை எழுதி போட்டாங்க, எடுத்தாங்க. சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தாங்க. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் வந்தது. கடல்ல தூக்கி வீசப்பட்டாங்க. நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அல்லவா, அல்லாஹ் கைவிட மாட்டான் நபிமார்களை. நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். கப்பல்ல இருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூக்கி எறியப்பட்டாங்க. பெரியோரு மீன் வந்து அவர்களை விழுங்கியது. மீனுக்கு அல்லாஹ் உடனே உத்தரவிட்டான், நீ எவ்வாறு இவரை விழுங்கினையோ நான் சொல்லும் வரைக்கும் இவருக்கு நெருக்காம ஒன்றும் செய்யாம உன்னுடைய வயிற்றுக்குள்ள நீ அவ்வாறு வைத்து இவரை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் உடனே மீனுக்கு உத்தரவிட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 40 நாட்களாக மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தாங்க. எல்லோருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். ஞாபகப்படுத்துகிற அன்பானவர்களே, ஞாபகப்படுத்துங்க, மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மீனுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். 40 நாள் கிட்டத்தட்ட மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க.
فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك 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 நீ பரிசுத்தமானவன். மீனுடைய வயிற்றுக்குள்ள அதுவும் இருளுகளுக்கு மத்தியில் இருந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறாரு. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறாரு. என்ன தஸ்பீஹ்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒரு துவா தான் 3 விடயத்தை உள்ளடக்கியிருக்கிறது. இந்த துவா ஒரு துவா 3 விடயத்தை உள்ளடக்கியிருக்கிறது. இந்த துவா பிரம்மாண்டமான துவா. பிரச்சனையா சோதனையா ஓதுங்க திக்ர, ஓதுங்க தஸ்பீஹ. லா இலாஹ இல்லா அன்த், லா இலாஹ உன்னை தவிர இலாஹ் இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர கடவுள் இல்லையா அல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் நீதான் யா அல்லாஹ், உதவி தேடுவதற்கு தகுதியானவன் நீதான் யா அல்லாஹ், கஷ்டத்தை போக்குவதற்கு தகுதியானவன் நீதான் யா அல்லாஹ், உன்னை தவிர இலாஹ் இல்ல, கடவுள் இல்ல. லா இலாஹ இல்லா அன்த் முதலாவது தௌஹீத், ஏகத்துவத்தை வெளிப்படுத்துது. முதலாவது தௌஹீத், ஏகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது சுப்ஹானக், தஸ்பீஹை வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறாரு. சுப்ஹானக் சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நீ சங்கையானவன் யா அல்லாஹ். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் மலிகில் குத்தூஸில் அஸீஸில் ஹகீம். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை புகழக்கூடிய சூறாக்கள் கிட்டத்தட்ட 14 சூறாக்கள் இருக்கிறது. 14 சூறாக்கள் இருக்கிறது. இந்த தஸ்பீஹை கொண்டு ஆரம்பிக்கிற சூறாக்கள் மொத்தம் 7 சூறாக்கள் இருக்கிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி சப்பஹ லில்லாஹ் யுஸப்பிஹு லில்லாஹ் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. 7 சூறாக்கள் இருக்கிறது. அதில் ஒரு சூறா தான் சூரத்துல் ஜும்ஆ. 110வது சூறாவாக அல்லாஹ் மதீனாவில் இந்த சூறாவை இறக்கி வைத்தான். கடைசியாக இறங்கின சூறா தான் சூரா ஜும்ஆ. ஜும்மாவுடைய தொழுகையிலே இமாம் ஓதுவாரே, யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். இந்த சூறாக்குள்ளதான் இந்த ஆயத்து வருகிறது. வானங்கள் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அடியார்கள் மாத்திரம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யல, அடியார்கள் மாத்திரம் அல்லாஹ்வை புகழல்ல, வானத்தில் உள்ள ஒவ்வொன்றும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல். தஸ்பீஹ் செய்தாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அநியாயக்காரன் யா அல்லாஹ், நான் அநியாயக்காரன், நான் அநியாயக்காரன் யா அல்லாஹ். கிட்டத்தட்ட 40 நாட்களாக இந்த துஆவை ஓதிக்கொண்டு இருந்தாரே. அதற்கு பின்னால்தான் மீனுக்கு உத்தரவிட்டாங்க. அல்லாஹ் அல்லாஹ் மீனுக்கு உத்தரவிட்டான், இவரை கொண்டு போய் அப்படியோ கரையில் கக்கி விடுங்க. குர்ஆன்ல வருகிறது. சூரத்து சாஃபாத்தை எடுத்து பாருங்க. நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சூரத்துல் அம்பியாவுலையும் பேசுகிறான், சூரத்து சாஃபாத்திலையும் பேசுகிறான். யாசினுக்கு அடுத்த சூரா சூரத்து சாஃபாத், இதிலையும் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் பேசுகிறான். மீன் அப்படியோ கொண்டு போய் கரையில் கக்கி விடுகிறது. அதே இடத்தில் யக்தீன் ஒரு சுரக்கா மரம் ஒன்று முளைச்சது. வட்டக்கா மரம் ஒன்று சொல்வோமே, பூசணிக்காய். ஏனண்டா அந்த மரத்துக்கிட்ட ஈக்கள் அமருவதே இல்லை.
மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த ஒருத்தர் வந்தாரண்டா அவருடைய உடம்பு அப்படியோ வலுவழுக்கிறவுடைய தன்மை இருக்கும் உடம்பில். அல்லாஹ் எவ்வளோ நுட்பமானவன். ஹகீம் மலிக்குல் குத்தூஸில் அஸீஸில் ஹகீம். அல்லாஹ் நுட்பமானவன், யாவற்றை மிகைத்தவன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே இடத்தில் ஒரு சுரக்கா மரம் ஒன்று முளைக்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்ப எந்த ஈக்களும் அமர்ந்ததில்லை. அல்லாஹ் பாதுகாத்தான். திரும்ப அனுப்பினான், நபியே தௌவத்துக்காக வேண்டி செல்லுங்க. இது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். இரண்டாவது சம்பவம் ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? வذ்குர் அய்யூப். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. குர்ஆன் பேசுகிறது, சூரத்து சாஃபாத் பேசுகிறது. கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் வாசிங்க, சரித்திரத்தை கொஞ்சம் படிங்க என்று அல்லாஹ் சூரத்து சாஃபாத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல பாட்ட சாட்டமாக உடம்பு, நல்ல கம்பீரமான உடம்பு. 14 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 3வது ஆரோக்கியம் என்ன தெரியுமா? 3வது நீமத் அருக்குடை என்ன தெரியுமா? ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ஒரு கட்டத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க நாடுகிறான். நபிமார்கள் இல்லையா, அல்லாஹ் சோதிக்க நாடுவான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தெரிகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிப்பான். என் சோதனைகளில் இவர் வெற்றியாளியாக இருக்கிறாரா? சொத்து செல்வங்களை கொடுத்து, வாகனங்களை கொடுத்து, நல்ல வாழ்க்கையை கொடுத்து, நல்ல தொழிலை கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எடுத்து சோதிப்பான், கொடுத்தும் சோதிப்பான். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை எடுத்து சோதிக்க போகிறான். எவ்வாறென்று பாருங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. முதலாவது கட்டம், உடம்பில் நோயாளியாக மாறிட்டாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒன்றுக்கும் போக இயலாது, தொழிலுக்கு போக இயலாது, நோயாளியாக மாறிட்டாங்க, படுத்த படுக்கையாக மாறிட்டாங்க. இரண்டாவது சோதனை தான், ஆடு மாடெல்லாம் செத்து போய்விட்டது. ஆடு மாடெல்லாம் செத்து போயிட்டு. 3வது சோதனை என்ன தெரியுமா? 14 பிள்ளைகளும் மவுத். முதலாவது பிள்ளை மவுத்தாகி, 2வது பிள்ளையும் மவுத், 2வது பிள்ளை மவுத்தாகி, 3வது பிள்ளையும் மவுத், 3வது பிள்ளை மவுத்தாகி, 4வது பிள்ளை மவுத். 14 பிள்ளைகளையும் அல்லாஹ் மரணிக்க செய்துட்டான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி தான் இல்லையா, கணவன் நோயாளியாக மாறிட்டாங்க. மனைவி யோசிச்சாங்க, கணவனுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும். மனைவி தொழிலுக்கு போறாங்க. தொழிலுக்கு போய் சல்லி எடுத்து கொண்டு வந்து கணவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல முறையில் சாப்பிட்டாரு. கொஞ்ச நாள் செல்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு தொழில் கொடுக்கக்கூடியவனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் என்ன மாதிரி போட்டான் தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு நீங்க தொழில் கொடுத்தீங்கண்டா அந்த நோயும் உங்களுக்கு பரவிவிடும், தொழில் கொடுக்காதீங்க என்று ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டு விட்டான். தொழிலும் மறுக்கப்பட்டது. தொழிலுக்கும் போகவில்லை அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இல்லையா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்தில் ஒரு இயல்பான ஒரு தொழில்தான். முடிய அப்படியோ வலித்து அதை விற்று சல்லி எடுத்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியிலேயா. கவனமாக கேளுங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனமாக கேளுங்க. பாதி முடிய வலித்து சல்லி எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. முதலாவது நாள்
இது எங்கால என்று கேட்கல சாப்பிட்டாங்க. இரண்டாவது நாள் மிச்ச பாதையை முடித்து வலிச்சு அப்படியோ சல்லி எடுத்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இப்போ கேட்டாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த சாப்பாடு எங்கால? அதற்கு பின்னால தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிலையா தலையில் இருந்த முந்தானை எடுத்து காட்டினாங்க. தலை முட்டையாக இருந்துச்சு. நபி அல்லவா கவலைப்பட்டாங்க. ரப்பிடத்தில் கையேந்த ஆரம்பிச்சாங்க. வதுகுர் அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான் பினுஸ்பி வஅதாப். யா அல்லாஹ், ஷைத்தான் வந்து என்னுடைய உடம்புல பிடிச்சு கொண்டுட்டான். யா அல்லாஹ், ஒன்றும் செய்யலாது, என்னால நோயாளியாக இருக்கிறேன். யா அல்லாஹ். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், ஒரு கொது பிரிஜிலிக் ஹாதா முகுதஸலும் பாரிது வஷராப். அய்யூப் இருந்த இடத்திலிருந்து காலால் அடிங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனுடைய வசனம், குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருந்த இடத்திலிருந்து காலால் அடிச்சாங்க. தண்ணீர் பீழ்ச்சி பாஞ்சது, குதிகாலால் அடிச்சாங்கன்னு தான் ஆயத்து சொல்கிறது. ஒரு கொது பிரிஜிலிக், குதிகாலால் அடிச்சாங்க. குதிகாலால் அடிச்சாங்க. தண்ணீர் பீரிட்டு பாய்ந்தது. குளித்தாங்க. உடம்பில் உள்ள எல்லா நோய்களும் சுகமாயிட்டு. இரண்டாவது குடிச்சாங்க. உள்நோயெல்லாம் சுகமாயி அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தான். மனைவிக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தான். இரண்டு பேரும் திரும்ப திருமணம் செய்றாங்க. 14 பிள்ளைகளை அல்லாஹ் மரணிக்க செய்தான். 14 28 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 28 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மூணாவது நீமத்து தான் ஆடு மாடெல்லாம் செத்து மடிஞ்சதே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 வயல்கள் இருந்துச்சு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஒரு வயலை தங்கத்தாக மாற்றினான், இன்னொரு வயலை வெள்ளியாக மாற்றினான். விளையக்கூடிய ஒவ்வொன்றும் தங்கமாக விளைந்தது. அடுத்த வயல் வெள்ளியாக விளைந்தது. அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான். இமாம் புகாரி ரஹிமஹுமுல்லாஹ் ஹதீஸை பதிவு செய்வாங்க. இக்தஸல அய்யூப், ஒரு நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குளிச்சு கொண்டிருந்தாங்க. ஒரு வெட்டுக்கிளி ஒன்று, தங்கத்தாலான வெட்டுக்கிளி ஒன்று வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பில் வந்து உட்கார்ந்துருந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வெட்டுக்கிளியை பிடிச்சாங்க. அய்யூப் அந்த வெட்டுக்கிளி பேச ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் தானே எல்லாம் தந்திருக்கிறான், நானும் உனக்கு தேவையா? இல்லை, பரக்கத்துக்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்றார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சோதனையை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சோதனையில மனம் தளரல்ல, அல்லாஹ்வோட நம்பிக்கை இருந்துச்சு. இரண்டாவது மூணாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான், கொஞ்சம் சொல்றேன் அன்பானவர்களே. சோதனைகளுக்குரிய காலம், ஃபித்னாவுடைய காலம், அல்லாஹ்வுடைய சோதனை வந்தும் இன்னும் பள்ளி பக்கம் நெருங்காதவர்கள் எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. தஹஜ்ஜத்தில் ரப்பிடத்தில் கையேந்தி துவா செய்யக்கூடிய அடியார்கள் இன்னும் உருவாகல. கேளுங்க, நான் தெரிகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கேட்க யாரும் இல்லை. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், உலகத்துக்கு ஓடாதீங்க, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி ஓடிவாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் தாரியாத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடிவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நும்ரோத் நெருப்பில் போட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கையால் தூக்கி போட முடியாது. மின்ஜனீக் என்ற ஒரு ஆயுதத்தின் மூலமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்பட்டாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த நெருப்புக்கும் மேலால போகக்கூடிய பறவையும் காய்ந்து சாம்பலாகி அப்படியோ நெருப்புக்குள்ள விழுந்து விடுமாம். அப்படியான ஒரு பாரிய ஒரு நெருப்பை மூட்டி அந்த நெருப்புக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க.
மாலிக் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அதீத் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, எல்லா நபிமார்களும் போனாங்க. உதவி செய்யவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா இலைக்கும் ஃபலா வ அம்மா இலல்லாஹி ஃபபலா. நீங்களும் ஒரு மலக்குகள் தான், நீங்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட சாதாரணமான மலக்குகள் தான். உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்ல, ரப்ப என்னை பாதுகாத்து கொள்ளுவான். ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அல்லாஹ் என்ன பாதுகாத்து கொள்வான். ஓதிக்கொண்டே இருந்தாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த நெருப்புக்குள்ள சந்தோஷமாக இன்பமாக வாழ்ந்ததை நும்ரோதுடைய மகள் பார்த்து கொண்டிருந்தாள். நும்ரோதுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, இஸ்லாத்துடைய ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கல. நும்ரோதுடைய மகளுக்கு அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்தார். இதான் ஆச்சரியம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன், ஹபீபுல்லாஹ். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? ஹலீலுல்லாஹ் என்றால் அல்லாஹ் எவ்வாறு நடக்க சொல்லியிருக்கிறானோ, எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடைமுறைப்படுத்துவாங்க. இது இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ். ஹபீபுல்லாண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறத அல்லாஹ் செய்து முடிப்பான். இதான் ஹலீல், இதான் ஹபீபுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகளுக்குரிய காலம். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவோம். சப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லில் மலிக் குத்தூஸ் அஸீஸ் ஹக்கீம். 4 அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ் சூரத்து ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. என்னுடைய நாமத்தை கொண்டு நீங்க என்ன அழையுங்கள். அல்லாஹ்வுடைய நாமத்தை மொத்தம் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் 99 வருகிறது. அது இல்லாம அல்லாஹ்வுக்கு கிட்டத்தட்ட 3099 பேர் இருக்கிறது. 99 பேர் தான் நமக்கு தெரியும். نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم ملك القدوس السلام المؤمن مهيمن العزيز الجبار المتكبر. 99 பேர் அல்லாஹ்வை அழைப்போம். சூரத்து ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் 4 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லுகிறான். அது அல்லாஹ்வுடைய பேரு தான் மலிக். மலிக், மாலிக், முலூக், ஆட்சியாளன் அவன்தான். மாலிக் யௌமித்தீன், கியாமத்துடைய நாளையில ஆட்சி அதிகாரம் உள்ளவன் யாரண்டா? அது ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளன் அல்லாஹ். 2வது அஸ்மாவுல் ஹுஸ்னா குத்தூஸ், அவன் சங்கையானவன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குத்தூஸ் 2வது அஸ்மாவுல் ஹுஸ்னா. 3வது அஸ்மாவுல் ஹுஸ்னா அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன், கண்ணியத்தை கொடுப்பவன் அவன்தான். யாராலும் கண்ணியத்தை தர முடியாது. அசீஸ், குர்ஆன்ல 87 இடத்து அல்லாஹ் இந்த அசீஸ் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். அதற்கு அடுத்த ஒரு பேரு தான் ஹகீம். நான் சொன்னனே ஆரம்பத்தில், நுட்பமானவன் அல்லாஹ், நுட்பமானவன். இந்த ஹகீம் என்ற குர்ஆன்ல